நண்பர்களே, ரியல் மேட்ரிடுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை காலம்னு எனக்கு புரியல. அது என்னன்னு தெரியுதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சி பசங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, என்ன கதைன்னா நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல வந்து 8 டீம் ஃபேஸ் பண்ண போறோம் இல்லையா? அதுல 3 டீம் நம்ம ஆல்ரெடி தெரியும். அதுல நம்ம ஒரு பங்காளிகளா தான் யாரு மேன் சிட்டி அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவானுங்க. பட் எனக்கு என்ன ஒரு இதுனா நம்ம இப்பதான் டீம் செட் பண்றோம். இப்ப லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். உள்ளூருக்குள்ள நம்ம ராஜாவா தான் இருக்கோம். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சாம்பியன்ஸ் லீக் ரியல் மேட்ரிடுக்கு கஷ்டமா தான் இருக்க போது. நம்ம ஏன்னா புது பிளேயர்ஸ், புது கோச், சோ புதுசா தான் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாம்பியன்ஸ் லீக் ஸ்ட்ரக்சரை பத்தி புதுசா வரனால 2024 பஃபன்ட்ட கேட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்த சாம்பியன்ஸ் லீக் நியூ ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு டீமை ஸ்டாப் பண்ணாதான் அந்த டீம் தான் மேட்ரிட்னு இருக்காரு. சோ ரிப்போர்ட்டருக்கு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் வந்து ரியல் மேட்ரிடோட பாதையை வந்து யூசி அதை வந்து கஷ்டமாக்குனாலும் ஹிஸ்டரி நோஸ் யார் ஜெயிப்பான்னு. சோ இந்த சோதனை காலம் ரியல் மேட்ரிடுக்கு சாதனை காலமா இருக்குமா இருக்காதா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.